சார் இப்போது ஒரு ஷாட்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் என்னென்ன இருக்கோ அதுக்கு ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்னா அது எப்படி ஸ்டோரி போர்டில் ட்ரா பண்ணுவீங்க சார்? அதை எப்படி கிரியேட் பண்ண போகிறீங்க? இப்போ நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபாலோ ஆகி கேமரா வருது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போது அந்த எந்தெந்த இடம் கட் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுல்ல, கேமரா டேர்ன் ஆகுதுல்ல. இப்போ அது வந்து ஒரு 5-6 ட்ராயிங்கை நம்ம வரைஞ்சிட்டு அதை வந்து ஏரோ மார்க் போட்டு ஃபாலோ பண்ணணும் நம்ம. அதே ஆனால் லென்ஸ் மாறாமல் அப்படியே ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஏன்னா நீங்கள் ஃப்ரேமாக கட் பண்ணுறப்போ லென்ஸ் மாற்றி ட்ராயிங்கில் வரையக்கூடாது. வரைஞ்சோம்னா அது டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடி ஏரோ மார்க் போட்டு கேமரான்னு எழுதி இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணணும். ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்குன்னு தனி ஏதாச்சும் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இருக்கா? லைக் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி ஐபேடில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி, இல்லை ஸ்கெச்சஸாக யூஸ் பண்ணிக்கணுமா? சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே நீங்கள் மேனுவலாக பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ண முடியும். இப்போது பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் மேனுவலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக சாஃப்ட்வேர் இப்போ எல்லாம் நிறையா வந்துருச்சு, அது என்னென்னு எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணுறது ப்ரோக்ரியேட் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன், சம்டைம் மேனுவல் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோரி போர்டுக்கு வந்து டிராயிங் வந்து கண்டிப்பாக வேணும். அதை தாண்டி சினிமாட்டோகிராஃபி நாலேஜ், ஷார்ட் நாலேஜ் வந்து எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத பற்றி வந்து சொன்னேன். அதான் மெயினாக நம்ம சினிமோட்டோகிராஃபரோட விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். லென்ஸ் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயம்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். மெயினாக நம்ம ஒர்க் பண்ணுறப்போ 180 கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிடுவோம், அங்கே போய் காம்ப்ளிகேட் பார்த்துட்டு அது மாற்றுவாங்க. இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அதில் தெளிவாக இருக்கணும். நம்ம 180 கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப இதுவாகவே இருக்கணும். ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. இப்போ ஸ்டோரி போர்டுங்கிறது சினிமாக்கான ஒரு கலையாக மாறிட்டு வருது. நீங்கள் இதுக்குள்ளே எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக முன்னாடி வந்து வெறும் ஒரு டிராயிங் மட்டும்தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ லென்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, எடிட்டிங் பேட்டர்ன் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. லென்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது போய் நம்ம ஷூட் பண்ணுற இடத்துல எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னை சினிமாவுக்குள்ளே ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ என்னோட இது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணேன், எக்மோர் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். அதில் யூஜி பிஜி முடித்தேன். படிக்கிறப்பவே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு பேர் ஸ்டோரி போர்டா என்ன எதுவுமே தெரியாது. கூப்பிடுவாங்க, க்ளோஸ்அப்பில் வரைய சொல்லுவாங்க, இல்லை ஒயிடில் வரைய சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு கூட தெரியாது சரியா. அப்படி தான் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பித்தது. ஏன்னா 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேக்கெலாம் வந்து இது பெரிய எவால்வே இல்லை ஸ்டோரி போர்டு. ஒரு டைம் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜரில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன், அப்போ எமர்ஜென்சியாக கூப்பிட்டாங்க. சரி ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு வருவோன்னு நம்ம வந்தோம். ஏன்னா அடுத்த வாரம் ஷூட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, ஒர்க்கை இவ்வளோ முக்கியமாக கேட்குறாங்களேன்னு நான் வந்தேன். பார்த்தா இங்கே வேறு நடந்தது. வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அங்கே வந்து ஒவ்வொருத்தராக பார்த்தாங்க. அப்புறம் சீன் பேப்பர் கொடுத்தாங்க. சீன் பேப்பர் கொடுத்ததுமே சரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து ஆடிஷன் மாதிரி போயிடலாம் அப்படின்னாங்க. ஆடிஷன் எனக்கு புரியவே இல்லைண்ணே. அப்போ தான் பார்த்தா நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க. கேட்டால் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்னு போட்டிருக்கீங்களா, நீங்கள் ஆர்டிஸ்ட் தானே, ஸ்டோரி போர்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஏன் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி அந்த டீமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து படம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டார். இப்போ தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, டீம் புதுசு. கூப்பிட்டுட்டு அதை சொல்லிட்டு எனக்கு ரிமைண்ட் பண்ணார். அப்போ தெரியல சார், இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி. நான் பிஎஃப்ஐ எம்எஃப்ஐ எதுவும் பண்ணதில்லை. பேசிக்காக ஆர்டிஸ்ட் தான். ஒரு பென்சில் ஸ்கெட்ச் நார்மலாக பண்ணுவேன். இப்போ இதிலேருந்து நான் இப்போ ஸ்டோரி போர்டு எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கலான்னு ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமா, என்னோடய பொட்டென்ஷியல் பொறுத்து தான் இருக்கா எப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நீங்கள் அவுட்டோர்ஸ் எல்லாம் நிறையா ட்ராயிங் பண்ணணும். மெயினாக பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இப்போ பேசிக்கான படங்களில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, வெஹிக்கிள்ஸு, ஆட்டோ, பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பெர்ஸ்பெக்டிவாக யூஸ் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோடே இருக்குது அப்படின்னா அந்த ரோட்டில் என்னென்ன இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஜஸ்ட் ஏன்னா நம்ம மீட்டிங் போனோம்னா ஒரு ரோட்டில் ட்ராவல் ஆகுறாங்க, ஹீரோட கார் ட்ராவல் ஆகுது, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உள்ள விஷயத்த நம்மளாக தான் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா நம்ம அவுட்டோர் பண்ணியிருந்தோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்டடி இருக்கும். டஸ்ட்பின் எங்கே இருக்குது, எந்த மாதிரி இடத்துல இருக்குது, சிக்னல் இருக்கிற இடத்துல டஸ்ட்பின் வைக்க மாட்டாங்க. ஒரு யூஸ் பண்ணாத இடத்துல ஒரு கார்னரில் இருக்கும். டஸ்ட்பினை சுற்றி எதுவுமே பெருசாக இருக்காது, ரொம்ப குப்பைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறப்போ அங்கே நம்ம அதை இது பண்ணணும். அதை மெயினாக நீங்கள் அவுட்டோர் போய் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். இப்போ நான் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்ட பிறகு உங்கள்கிட்ட கொடுத்த பிறகு நீங்கள் ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை நான் ஒவ்வொரு சீன் எடுக்கிற அந்த லொக்கேஷனில் உங்கள் வீட்டில் போய் காமிச்ச பிறகு நீங்கள் ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் டிவிஷன் பண்ணிடணும். ரிட்டனில் ஷார்ட் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம்
அந்த லொக்கேஷனில் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனோட ஃபோட்டோஸு சம்திங் இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த சைஸ் ரூமில் ஒர்க் பண்ணுறோம், 10க்கு 10 ரூமில் ஒர்க் பண்ணோன்னா அங்கே கேமரா ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. நீங்கள் 10க்கு 10 ரூம் தான் இருக்குன்னா நான் வந்து வேறு மாதிரி டிராயிங் பண்ணிட்டேன்னா நீங்கள் அங்கே போய் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம லொக்கேஷன் ஃபைனல் பண்ணிட்டு தான் டிராயிங் பண்ணணும். ஆனால் இப்போது டிஜிட்டலாக போகிறது பெஸ்ட்டா இல்லை நம்ம கையிலேயே ஸ்கெட்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட்டா? அதாவது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எது பண்ணணுமோ அது பண்ணிக்கலாமா, இல்லை டிஜிட்டல் போகிறது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இது எதுக்குன்னா நம்ம மெயினாக ரெஃபரன்சஸ்க்கு தான், நம்மளோட ஐடியாவுக்கு தான் அது நம்ம பண்ணுறது. அது எப்படி வேணுமாலும் பண்ணலாம். டிஜிட்டலில் என்ன ஒரு ப்ளஸ்னால் ஃப்ரேம் ஈஸியாக சஃபில் பண்ணலாம். நம்ம டக்குன்னு மாற்றுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண ஒழிஞ்சு இது ரன்லீவ் மேனுவல் பண்ணுறோமா டிஜிட்டல் பண்ணுறோமான்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மேனுவல் பண்ணிங்கன்னா என்ன தனியாக ஸ்கேன் பண்ணி மறுபடியும் கட் பண்ணி மேலே ஃப்ளிப் பண்ணணும், ஏதாவது ஷார்ட் ஆர்டர் மாற்றணும் அப்படின்னா, இல்லை இன்பிட்வீனில் மறுபடியும் ஷார்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதா கேட்குற கொஸ்டின்னா, மாவீரன் மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது மடோன் அஸ்வின் அந்த படத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம், உங்களோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவர் சொல்லும்போது உங்களுக்கு என்னவா சொன்னார், அதை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணி அந்த படம் ஃபுல்லாகவே விஷுவல்ஸாக அந்த காமிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு உண்மையிலே சொல்லணும்னா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படின்னா பண்ணீங்க? இப்போ அஸ்வின் பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போனதும் ஸ்டோரி நரேட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனாக வந்து நம்ம பேசுவோம், பேசிட்டு ஷார்ட் டிவிஷன் பண்ணுவோம். இது யார் பண்ணுவோம்னா கேமராமேன் இருப்பார், அஸ்வின் இருப்பார், சம்டைம் எடிட்டர் ஃபிலோவும் இருப்பார். ஏன்னா தேவையில்லாத ஷார்ட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றது கரெக்டாக இருக்காங்க, அவங்க இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து ஷார்ட் டிவிஷன் போட ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், அதில் ஒரு சூசைட் சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கலர் பேலட்டாகவே என்னவா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆர்ட் ரெடி பண்ணிடுவோம். இப்போ அதில் ஒரு விஷயம், மாடியில் வந்து பேக் ஷாட்டில் ஹீரோ போயிட்டு அந்த வால் மேலே ஏறி நிற்பார் சூசைட் பண்ணுறதுக்காக. அவர் என்ன ஒரு மென்டல் ப்ரெஷரில் போனாருன்னு ஒன்று இருக்குல்ல, அவராக போய் தைரியமாக போய் நிற்கிறாரு. அப்போது அந்த வால் வந்து இவ்வளோ ஹைட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறப்போ அவர் சும்மா நிற்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆர்ட் பண்ணியிருந்தேன். கையை ஊனி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏசி அவுட்டோர் போட்டோம் கீழே. ஏன்னா கையை ஊனி ஏறுனா அந்த ஒரு மைண்ட் மாறிடும், ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆயிரும்ன்றதுக்காக ஏசியோட அவுட்டோர் போட்டு இந்த மாதிரி தான் அந்த கான்செப்டை டெவலப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணுவோம். இங்கேருந்து இங்கே விழலாமா, இது பண்ணலாமா, இதெல்லாம் சிஜி வருது, அது எல்லாமே முன்னாடியே பிரிச்சுருவோம். டூப் எது பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஹீரோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஃப்ரீ பண்ணிவிட்டு டூப்போட ஷார்ட்ஸ் எல்லாம் அடுத்து கன்யூஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் அந்த படத்தோட ஃபுல் இது. அப்படி தான் போச்சு. கிளைமேக்ஸ்க்கு மட்டும் ஃபுல் டீட்டெயிலாக பண்ணிவிட்டு அதை 3D ப்ரீவியூஸ் பண்ணாங்க அதுக்கு சிஜி கம்பெனியில். அதுக்கும் வந்து ஸ்டோரி போர்ட் கொடுத்தா தான் பண்ணுவாங்க. அது 3D ப்ரீவியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது கிடச்சிரும், டைம்லைன் கிடச்சிரும், எவ்வளோ லென்த் வருது ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படின்ற விஷயம் கிடச்சிரும். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி போர்டு இப்போ போடுறோன்னா அதில் வந்து டேரக்டர் கேட்குற அளவுக்கு அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் ஒரு பேனலில் போடுறோம். இப்போ நம்ம வந்து அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ரொம்ப டீட்டெயில்ஸ் போட்டு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது ஸ்டோரி போர்ட் மேலே. அட் த சேம் டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் தம்ப்நெயில் ஸ்கெச்சஸ் மாதிரி போட்டு கொடுத்தாலும் நம்ம கன்வே பண்ணுறது டேரக்டர் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு புரியாது. அந்த பேலன்ஸ் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருவோம்? லைக் இப்போது அது நீடு பொறுத்து தான். இப்போது வெறுமனையான டாக்கி போர்ஷன் தான் இருக்குன்னா வெறும் தம்ப்நெயில்ஸாகவே போய்க்கும். இப்போ அது சிஜி வருது, அது வந்து டீட்டெயிலாக வேணும். இப்போ என்னென்ன விஷயம் பின்னாடி பேக்ரவுண்டில் நடக்குது அப்படின்றது ரஃபாக போட்டால் புரியாது. அது பக்காவாக போட்டால் மட்டும்தான் சிஜி பட்ஜெட்டே கொடுப்பாங்க தெளிவாக. இல்லைனா பட்ஜெட்டே லாக் ஆகாது, போயிட்டே இருக்கும். என்ன எடுக்கிறது, பின்னாடி பிளேட் என்ன எடுக்கிறது எதுவுமே தெரியாது. அதனால் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நான் சில ப்ராஜெக்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒரு ப்ராசஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா பிளானிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஆனால் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதில் வந்து அவுட் ஆஃப் 5ல் 1 or 2 வந்து அந்த ஸ்டோரி போர்ட் போடுறதுனால தான் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகி ஸ்கெட்யூலே ஒரு மாதிரி ரொம்ப பெருசாகுது. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுவோம்? நம்ம ஷெட்யூல் பெருசாகுதா? ஆமாம், லைக் ஸ்டோரி போர்ட் போடுற டைமில் டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்டோரி போர்ட் போடுற டைமில் நாங்கள் வந்து ஷார்ட் டிவிஷன் போட்டு நாங்கள் படமே எடுத்துருக்கலாம்டா அப்படின்னு ஜோக்காக சொல்லுவாங்க. ஆனால் அந்த இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? அது எப்போ போடுறீங்கன்னு இருக்குது. நீங்கள் இப்போ ஷூட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ போட்டிங்கன்னா அது டைம் எடுக்குதா ஆகும்.
முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் அது முடியும். அப்படி நீங்கள் தப்பாக எடுத்தீங்கன்னா டீமுக்குள்ளே தான் பிரச்சனை. தெளிவாக இல்லைன்னு அர்த்தம் டீமில். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் ஃபைனல் பண்ணி தான் ஒரு ஃப்ரேம் ஸ்டோரி போர்டில் கொண்டு வரீங்க. அப்போ அது டிலே ஆகுது, அதை போய் எடுக்கலைன்னா பிரச்சனை டீமுக்குள்ளே தான். சார் இப்போ நம்ம ஃபிலிமுக்காக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமுக்காக இருக்கட்டும், ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கேட்குதா சார்? ஃபிலிமுக்காக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமுக்கு இருக்கும், நம்ம வந்து ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணுறோம். சார் அதை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த கேமரா மூமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க தெரியுமா சார்? லோயர் ஹை மூமெண்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் பேன் டில்டு இது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டோரி போர்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்களா? ஃபிலிமில் எதுவும் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா சார் அது? இல்லை எல்லாமே கேமராமேனோட நாலேஜில் தான் போகும். நடுவில் வந்துட்டு சில இன்செட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது எப்போவுமே ஒரு டிஸ்கஷனில் தான் போகும். எண்ட் ஆஃப் த இது கேமராமேன் தான் அந்த ஷாட்டை பண்ண போகிறாரு. அந்த ஷாட் அவரால் பண்ண முடியுமா, ப்ரொடக்ஷனாக அன்றைக்கி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்ற விஷயத்த தான் நம்ம ஃபைனல் பண்ணி பண்ணணும். நம்ம வரைகிறது என்ன வேணுமோ வரையலாம், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக ஒன்று இருக்குல்ல. அன்றைக்கி வந்து 40 feet கிரெயின் அப்படி இப்படின்லாம் போட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிடலாம். ஆனால் அன்றைக்கி ப்ரொடியூசர் தராங்களா அப்படின்றதான விஷயம். அன்றைக்கான காஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஈவன் ஷார்ட் ஃபிலிமே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேஜிங்காக எங்கெங்கே இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டோம்னா அது நடந்துடும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ரேஷியோக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த ரேஷியோக்குள்ளே ஏதாவது கபோர்ட் இருக்கா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றலாமா, அதெல்லாம் இங்கேயே முடிவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்காது. ஏதாவது ஆனிமேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்ததா? அந்த ஸ்டோரி போர்ட்லேயே ஹேஸ் எனி ஒன் எவர் அப்ரோச்ட் யூ டு டூ த மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர் animated version of your storyboard? இப்போ படங்களில் நரேஷன் அனிமேஷன் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போது சின்ன படங்களோ இல்லை பெரிய படங்களோ இப்போ சில விஷயம் வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமாக போகுது அப்படின்ற விஷயத்த வந்து பீரியட் போர்ஷன் எதாவது வந்துச்சுன்னா, இப்போ ராஜா காலத்து விஷயம், மற்ற இல்லை ஃபேண்டசியான விஷயம், இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அது வந்து பட்ஜெட்டாக அதிகமாக போகிற விஷயத்த வந்து நரேஷன் அனிமேஷன் மாதிரி போகும், நரேஷன் ஸ்டோரி போர்ட். இது வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்துட்டு வாய்ஸ் ஓவர் என்னவோ அந்த வாய்ஸ் ஓவரை வந்து எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரஃபாக ஸ்டோரி போர்ட் பேசிக்காக நம்ம போடுற ஸ்டோரி போர்டை வச்சு அதை வந்து டைம் லைனில் வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, ஏதாவது தேவையில்லையான்னு பார்த்துட்டு, தேவைன்னா அந்த விஷயத்த மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும், தேவையில்லைன்னா அந்த ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து டீட்டெயிலாக பண்ணணும். அது வந்து பண்ணுறப்பனா லேயர்ஸாக பண்ணுவோம். இப்போ ஃபோர்ரவுண்டில் உள்ள லேயர் தனியாகவும், பேக்ரவுண்ட் உள்ள லேயர் தனியாகவும், மிடில் உள்ள லேயர் தனியாகவும் அது காம் பண்ணுறப்போ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஹர்காரான்னு ஒரு படத்தில் கூட வந்திருக்கும், அது அந்த ஒரு பீரியட் இது வந்திருக்கும், சென்னையோட ஒரு பழைய இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் மரகத நாணயனில் ஓப்பனிங்கில் வரும், அது நம்ம பண்ணதான். அண்ட் எப்போவுமே இது எடிட்டர் கிட்ட தான் எடிட்டர் சேர்ந்து தான் இது எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுமா இது எல்லாமே? இல்லை, எடிட்டர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணால் நல்லது தான். ஏன்னா எல்லா படங்களும் பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் சில படங்களில் எடிட்டர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஷார்ட் வேணும் வேணான்றது அவர் டிசைட் பண்ணுவார். இப்போ எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் வேணும், இது பத்தாது, நீங்கள் போட்டிருக்கிற ஷார்ட்ஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இங்கேயே முடிவு பண்ணிவிட்டு பண்ணிடுறது. சம்டைம்ஸ் ஷூட் போய் முடிச்சதுக்கப்புறம் டு பி டேக்கன் ஷார்ட்டை வந்து அதை வரைஞ்சி உள்ளே ஆட் பண்ணிடுவாங்க ஸ்பாட் எடிட்லேயே. ஏதாவது ஷார்ட் மிஸ் ஆகிருக்கா அப்படின்றத டைம்லைன்லேயே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துருவாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட டீமுக்கே வந்து நான் சில பல சீன்ஸ் சொல்லும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து கேமராமேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக ரூம் போட்டு மச்சான் இந்த மாதிரி எடுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்னா அவன் இல்லை மச்சான் எனக்கு விளங்கலை அப்படின்றான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரி போர்டு அந்த சீன்ஸ்க்கு மட்டும் ரெடி பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? அந்த குறிப்பிட்ட சீன்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியும். இப்போ நான் சப்போஸ் ஸ்கெட்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 3Dயில் பண்ணி பண்ணுறோன்னா அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அது நீங்கள் பண்ணுறது இருக்குல்ல, இல்லை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. பட் இந்த மாதிரி ஸ்டோரி போர்ட் பண்ணிவிட்டு லைக் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொன்னால் அது புரியுமா? ஆமாம், நீங்கள் நார்மலாகவே லாங்குவேஜே முதல்ல தோன்றதே இது தானே, ட்ராயிங்கை வச்சு தான் லாங்குவேஜ், அதுதான் ஃபஸ்ட்டு இதுவே அதானே. இப்போ அதனால் நீங்கள் வந்து தெளிவாக ஓரளவுக்கு புரிகிற மாதிரியான ஸ்கெட்சஸாக கொடுக்கணும். அதுலேயே நீங்கள் நோட் பண்ணணும், வெறுமனையாக ட்ராயிங் மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரைட் டு லெஃப்ட் போகுதுன்னா, இப்போ ஒரு ரேஷியோ ஃப்ரேம் வரைகிறோம் அப்படின்னா கேரக்டர் வந்து மிடில் இருக்குது,
ப்ரொஃபைலில் சைடில் வாக் பண்ணி போகுது அப்படின்னா அந்த ஏரோ வந்து ஃப்ரேம் அவுட்டு வெளியே வரைக்கும் போய் போட்டிருந்தோன்னா அது ஃப்ரேம் அவுட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம், கட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஃப்ரேம் உள்ளேயே போட்டிருந்தோன்னா ஃப்ரேமுக்குள்ளே நடக்கையிலே கட் ஆகிடுதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் வெளியிலேருந்து ஃப்ரேம் உள்ளே போட்டிருந்தோன்னா ஃப்ரேம் வெளியிலேருந்து உள்ள ஃப்ரேம் இன் ஆகிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். ஐ மீன் இன்ச் பை இன்ச்சாகவே அதை பண்ணணும் கரெக்டாக? இல்லை அந்த ஷார்ட் லென்த் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அந்த ஷார்ட் கட் பண்ணுறப்பவே அந்த ஷார்ட் உள்ள கேரக்டர் இருக்கா, இல்லை எம்டி ஃப்ரேமில் கேரக்டர் நுழையுதா, இல்லை எம்டி ஃப்ரேம் நடுவில் இருந்து அவுட் போகுதா, அவே போகுதா, ஃப்ரேம் அவுட் போகுதா அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஏரோ மூலிமா மென்ஷன் பண்ணணும். ஆர்ட் டைரக்டருக்கும் உங்கள் ஸ்டோரி போர்ட் பண்ணுறவங்களுக்கும் என்ன சார் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் சொல்லுங்கள்? இப்போது ரஃபாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி போர்டு வந்து எப்போவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஆர்ட் இந்த மாதிரி விஷயம் பண்ணிடுவோம். அந்த கான்செப்ட் ஆர்ட் வந்து யாரோட நாலேஜில் நடக்கும்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட அவங்களோட நாலேஜில், ஆர்ட் டைரக்டரோட நாலேஜில் தான் நடக்கும். அவர் இன்புட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பார். அதை வச்சு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல்லாம் இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம டிராயிங்கில் என்ன வேணுமாலும் பண்ணிடலாம், ஆனால் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அது செய்யணுமா, மாடலில் செய்யணுமா அப்படின்னா அந்த செய்கிற அளவுக்கு அது நீட் இருக்கா ஷார்ட்டுக்கு, இந்த விஷயம்லாம் இந்த கான்செப்ட் ஆர்ட்லேயே முடிவு பண்ணி லாக் பண்ணிடுவோம். பண்ணினதுக்கப்புறம் அது வந்து பட்ஜெட் வைஸாக ஃபுல் ரூம் பண்ணுறோமா, இல்லை எல் டைப் அடிக்கிறோமா செட்டில், அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணுறோமா, மற்ற எல்லாம் வினைல் போகிறோமா. இப்போ அங்கே தான் நடக்குது, கார்னரில் நடக்குது அப்படின்னா அந்த இடம் மட்டும் செட்டு போட்டு மித்த எல்லாம் கிரெயின் மேட்டோ இல்லை இந்த பக்கம் வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. அதான் பட்ஜெட், அது ரொம்ப மெயினாக யூஸ் ஆகும் பட்ஜெட்டுக்காக. அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு ஷார்ட் டிவிஷன் பண்ணுவோம். ஷார்ட் டிவிஷன் பண்ணுறப்போ ஒரு 2 க்ளோஸ்அப் இருக்குது, ஒரு மிட் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான். அப்படின்னா தேவையில்லாத விஷயமெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் பண்ண தேவையில்லை. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேவையில்லாமல் வாடகை இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். முதல்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே ஒரு படத்தில், அந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதை பற்றி நான் சொல்லுங்கள் சார். முதல்ல எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான். எப்படியும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு தெரில, அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. எனக்கு பேர் தெரிஞ்சு ஒரு படம் ஒர்க் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணது நல்ல படமாக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா மரகத நாணயம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ராட்சசன், இப்படி தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஒரு 45 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ சின்ன பட்ஜெட் படமுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா சார், இல்லை ஒன்லி பெரிய படம் மட்டும் ஒர்க் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, எல்லா படமும் ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒர்க்குன்னு வந்து எல்லா படத்துக்கும் ஒரே அவுட்புட் தான் தருவோம். சின்ன படத்துக்கு பெரிய ஒர்க்காக தருவோம் அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை. இங்கே எங்கே மாறும் அப்படின்னா பெரிய படத்துக்கு டைம் லைனாக அதிகமாகும். ஒரு சீக்வன்ஸுக்கு மட்டும் இப்போ பண்ணுவோம், மறுபடியும் போகிறப்ப பண்ணிக்கலாம், இல்லை ஷெட்யூல் பிரேக்கில் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயம் மாறும். சின்ன படங்கள் போகிறப்போ ஓரளவுக்கு பிளான்டாக இருப்பாங்க, சீக்கிரம் முடிச்சிடணும், ஒரு 20 டேஸில் முடிச்சிடணும் அப்படின்றப்போ நம்ம ஒரே மாதத்துலேயே கொஞ்சம் டைட்டாக ஒர்க் பண்ணி முடிப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒர்க்கு எல்லாத்துக்கும் ஒரே அவுட்புட் தான் வரும். சார் இப்போ கேரக்டர் டிசைனிங் பண்ணுறாங்க சார். இப்போ ஒரு கேரக்டர் இப்படின்னு மகாராஜாவில் ஒரு கேரக்டர் எப்படின்னா அதுக்கு வந்து டிசைன் டைரக்டர் உங்கள்கிட்ட சொல்லும்போது அதை வந்து அவருக்கு விஷுவலாக எப்படி இருந்தால் நீங்கள் ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் கொடுத்து பண்ணுவீங்களா, இல்லை வந்து அதை டைரக்டரை சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களா, எப்படி சார்? இப்போ மகாராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லுக்குக்கு முன்னாடி ஃபைனல் லுக் இருந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 40 லுக்கு கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ போச்சு. ஏன்னா அந்த ஏடிஸ்லாம் அவ்வளோ போயிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து வந்தாங்க, லைவாக போயிட்டு பார்பர் ஷாப்பில் இருக்கிறவங்க, அந்த அவர் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸு நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் உடம்புக்கு இருக்கிறவங்களோட கேட்டகரிஸ் ஃபோட்டோ ரெஃபரன்ஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. இவரும் வேறு இது ரெஃபரன்ஸ் எல்லாம் நார்த் இந்தியனோட இதெல்லாம் கூட இருந்துச்சு நிறையா. ஏதாவது செட் ஆகுமான்னு ஒரு 40 லுக்கு கிட்ட போயிருக்கும். கடைசியாக ரைட்டர் ஒருத்தரோட லுக்கு, அவரோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, அவரோட லுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை, அதுதான் யூஸ் பண்ணி பண்ணது. இந்த பேண்ட் எல்லாமே அந்த இந்த காதில் போட்டுருக்கிற அந்த பேண்டைட் வந்து ஓப்பனிங்லேருந்தே அது முடிவு பண்ணது தான். லுக்கு நம்ம ட்ராயிங் பண்ணுறப்பே முடிவு பண்ணது தான். அது கரெக்டாக அதுக்கப்புறம் தான் அந்த சீனில் வந்து அவங்க அதை ஆட் பண்ணது, இந்த லுக்குக்காக அந்த அடிபட்ட சீன். ஆமாம். இந்த பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரியே இருக்கணும், அந்த இப்படி தான் வரணும்னாரு. நம்ம ஒரு கட்டு மாதிரி போடலாமா அப்படி எல்லாமே பிளான் பண்ணோம். இல்லை இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் டைரக்டர். அப்போ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் போனோம். பியர்டு லுக், பியர்டு லென்த்து, இது எல்லாமே முன்னாடியே முடிவு பண்ணோம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் போச்சு. அது இல்லாமல் நம்ம சில விஷயம் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா அது தப்பாயிடும். இப்போது ஒரு எட்ஜஸ் இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு முடியோட எட்ஜஸ் இருக்கும், அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வச்சோன்னா
அது விக்கு மாதிரி தெரிஞ்சிடும். தாடியிலையும் கூட பாதி வந்து ஒயிட்டாகவும் பாதி வந்து அதுலேருந்து. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி விஷயமெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணலைன்னா அது மாட்டிடும். சார் இந்த கேரக்டர் லுக் இருக்கு இல்லைங்களா சார், அது ஒன்லி வந்து ஹீரோ இந்தமாரி முக்கியமான ரோலுக்கு மட்டும் பண்ணுவீங்களா, இல்லை காமெடி ரோல்? இப்போ ஏன்னா வடிவேல் பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் காமெடி பண்ணும்போது அவர் லுக்கு நிறைய மாற்றி வச்சுருப்பார் வேறு லுக்கில். ஸோ அதுமாரி காமெடியான சீனுக்கும் வந்து லுக்கு நிறைய மாற்றி நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி தருவீங்களா? அது டைரக்டரோட நீடு தான், எல்லாமே டைரக்டரோட நீடு தான். டைரக்டர் என்ன கேட்குறோ அதுக்கேற்ற நீங்கள் ரெடி பண்ணி. ஆமாம்மா, அவங்களுக்கு தேவை அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். மெயினாக அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இந்த ராட்சசன்லாம் மேலே மேக்கப் போட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் முன்னாடியே பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து பட்ஜெட் தருவாங்க, அதுக்கான செலவு என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மேலே இது பண்ணி வைப்பாங்க ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒர்க்கு. சார் அந்த ராட்சசன் படத்தில் நீங்கள் லுக்கு ரெடி பண்ணீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு டைரக்டர் பண்ணாரா, இல்லை நீங்களே என்ன பண்ணீங்களா சார்? இல்லை, டைரக்டரோட இன்புட்ஸ் தான் அது, ஃபுல்லாமே டைரக்டரோட இன்புட்ஸ் தான் அது 1.5 மாதம் கிட்ட ஒர்க் போச்சு. ஆமாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற சினிமாவுக்கு இப்போ ஸ்டோரி போர்டு மஸ்ட்டுன்னா எந்த மாதிரி ஜேனர் வரும் மஸ்ட்டு சார்? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படத்தில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த படம் சார், எக்ஸாம்பிள் இப்போ ஆக்ஷனுக்கு ஸ்டோரி போர்டு மஸ்ட்டாக இருக்கும், அது இப்போ ஹாரர் மூவிக்கு இல்லை த்ரில்லருக்கு அது போல் எது கொஞ்சம் மஸ்ட்டு சார் ஸ்டோரி போர்டு? ரொம்ப மஸ்ட்டுன்னா ஆக்ஷனுக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா இப்போது ஆக்ஷன் தான் தெரியும் எப்போவுமே. ஒரு பட்ஜெட் சொன்னால் ஒரு பட்ஜெட் எங்கேயோ போகும், அது எல்லாத்துக்குமே தெரியும், அதுக்கு ரெடியாக தான் வருவாங்க. அப்போ அதை முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணலன்னா இன்னும் அதிகமாக தான் போகும். இப்போது ஸ்டோரி போர்ட் போட்டு ஒரு 5 நாள் ஷூட் போகிறாங்க அப்படின்னா, போடாமல் போனாங்கன்னா சத்தியமாக ஒரு 8 நாளாவது போவாங்க. பெரிய படங்கள்லாம் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். அந்த 30 லட்சம் சாதாரண காசு இல்லை, அது ரொம்ப சேவ் ஆகும். அது எப்படி போகணுன்னா ஷார்ட் டிவிஷன் ஃபுல்லாக ஃபைட் மாஸ்டரோட இதில் தான் போகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் எதுவோ டைரக்டர் சொல்லுவாங்க. ஃபைட் மாஸ்டர் ஒரு டைம் வந்து ஃபைட்டரை வச்சு இது பண்ணி காட்டுவார், இப்படி விழுவாங்க, இப்படி ஃபால் ஆவாங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணிவிட்டு அது டோட்டலாக ஆர்டராக வந்து எடிட் வைஸில் போட்டிருப்போம். போட்டுட்டு சைடில் வந்து மென்ஷன் பண்ணிப்போம், எது எது வந்து செட்டில் எடுக்கிறது, எது லைவில் எடுக்கிறது, எது டூப்பு போகுது, எதெல்லாம் ஹீரோ வர ஷாட்டு, இதெல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு சிஜி ஏதாவது வருதுன்னா சிஜிக்கான ஷார்ட்ஸ் அது அப்படி இதுலேயே எல்லாமே பட்ஜெட் முதற்கொண்டு நோட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு எப்பவுமே ஷூட் போகிறப்போ அதை இங்கே மாவீரனில் சொல்கிறேன், எப்பவுமே ஷூட் போகிறப்போ 5 பிரிண்ட் அவுட் 6 பிரிண்ட் அவுட் 6 காப்பி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு எல்லாத்து கையிலையுமே இருக்கும், அசிஸ்டன்ட் எடிட்டர் கையில், ஸ்பாட் எடிட்டர் கையில், எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஸ்பாட் எடிட்டர் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, இன்னும் இவ்வளோ எடுக்க வேண்டியது இருக்குது, அன்னைக்கு எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுப்பான். இப்படி தான் வந்து அது யூஸ் ஆகும். ஸோ மகாராஜா படம் பண்ணிங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு அது ஸ்க்ரீன் பிளேவாகவே நான் லீனியராக இருக்கும். லைக் அதனால் நீங்கள் என்டையர் மூவிக்குமே நீங்கள் ஸ்டோரி போர்ட் பண்ணீங்களா, இல்லை சர்டன் சீன்ஸுக்கு மட்டும்? இல்லை, அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்ட் பண்ணல. ஆக்சுவலாக அந்த இதுக்கு மட்டும் கேட்டிருந்தாரு, டிஸ்கஸ் பண்ணோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலை. அந்த லாரி உள்ளே ஹிட் பண்ணுவோம்ல, வீட்டுக்குள்ளே போய் இடிச்சு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆக்ஷனாக போகிறனால என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும் பிளான் பண்ணி பேசணும், ஆனால் பண்ணலை. மற்றபடி லுக்கு தான் பண்ணேன் நான் மகாராஜா. அண்ட் ஆல்சோ மூவிஸ்க்கு மோஸ்ட்டாக டைரக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது எப்படி சில பர்டிகுலர் சீன்ஸுக்கு மட்டும் ஸ்டோரி போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை என்டையர் மூவிக்குமே பண்ணுற மாதிரி இருக்காங்களா? மேக்ஸிமம் பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான். ஏன்னா இப்போ டாக்கி போர்ஷன்லாம் வருதுன்னா அது தேவையில்லைன்னா அவங்களுக்கு தேவையில்லை, நமக்கு தேவை அப்படின்னு மைண்ட் பண்ணுச்சுன்னா எல்லாமே பண்ணிப்பாங்க. ஆனால் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பண்ணிடுவோம். ஃபுல் படத்துக்குலாம் பண்ணால் எப்படி ஒரு 2500 ஷார்ட்ஸ்க்கு மேலே வரும் அப்ராக்சிமேட்டாக, முன்ன பின்ன ஆகும். அதுக்கு அதிகமாக இருந்தாலும் கம்மியாகாது. நீங்கள் இது மல்டிபிள் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 8000 ஷார்ட் மேலே வரும். நம்ம எடிட் வெர்ஷனில் பார்க்குறப்போ ஒரு 2500 ஷார்ட்டு 3000 ஷார்ட் வரைக்குமே வரும். ஆனால் இப்போ மல்டி கேமராவில் போகிறாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் நீங்கள் என்னீங்கன்னா 8000 ஷார்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓவர் த ஷோல்டர் ஒரு ஷாட் வைக்கிறோம் அப்படின்னும் போது, இப்போ ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்டிலேருந்து வரும்போது பின்னாடி ஒரு கேலண்டர் இருக்கும், அதனால் ஒரு சர்ச்சை மாரி வந்துச்சுல. ஸோ அந்தந்த சீன்ஸ்லாம் வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டே க்ரியேட் பண்ணுறதா, இல்லைனா ஸ்டோரியில் இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் டேரக்டரோ ஸ்டோரி ரைட்டரோ அவங்கள வந்து இந்த சீன் இந்த இடத்துல தேவை அப்படின் போது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோரி போர்டு கண்டிப்பாக நீட் பண்ணி தான் போவாங்களா, இல்லைனா ஜென்ரலாக இந்த கேஸ் இவங்களுக்கு கேரக்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணால் போதும், எலிமெண்ட்ஸு ஐட்டம்ஸ் இதுக்கெலாம் நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ண வேணாம்? ஏன்னா சில ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட் லைட்டாக தான் தெரியும்,
தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம கண்டிப்பாக ஸ்டோரி போர்ட் பண்ணுமா, இல்லைனா ஜஸ்ட்டு அந்த கேமரா ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்டில் கேமரா வச்சுட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமா அதெல்லாம்? இல்லை, இது வந்து அவங்களோட தேவைகள் தான். இப்போது நம்ம பண்ணுமா பண்ண வேண்டாமான்ற முடிவு பண்ணுறது எல்லாமே டைரக்டரோட கையில், அவங்க டீமோட கையில் தான் இருக்குது. இப்போது நான் வந்து எங்கேயுமே முடிவு பண்ண முடியாது. டைரக்டருங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த தெளிவாக எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறது தான் என் வேலை. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சொன்ன அந்த காலண்டர் பின்னாடி வேணும் அப்படின்னா மெயினாக அது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பண்ணியிருப்பேன். இல்லை, அது அந்த படம் நான் ஒர்க் பண்ணல, இருந்தால் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வேணும் அப்படின்னா அது நம்ம பண்ணலாம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இல்லை. ஆனால் சில இதில் வந்து பர்சன்ஸ் இல்லாமல் ஆப்ஜெக்ட் மேலே தான் ஸ்டோரியே நகர்ந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மரகத நாணயமில் அந்த மரகதத்து மேலே தான் ஃபுல்லாக, அந்த டைமண்ட் மேலே தான் ஃபுல்லாக நகர்ந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ராட்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த டால், அதோட கண், அதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்களாக க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ், அதை க்ரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்கன்னா, நீங்களாக ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் விஜுவலைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல? இல்லை, நான் அந்த மாதிரி அதெல்லாம் 3D மாடலரோட வேலை, அவங்க பண்ணுவாங்க. அது கான்செப்டாட்டும் நம்ம மேபி சிலர் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி அந்த காயின்லாம் நான் பண்ணல. அது காயின் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த காயின் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணது. நான் உங்களோட ஒர்க்கை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனால் நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப படத்தில் ஸ்டோரி போர்டோட கான்ட்ரிபியூஷன் எந்த இடத்துல தேவைப்படுது, அதே சமயம் அஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஸ்டோரி போர்டு எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு அஸ் அ டைரக்டருக்கான கிளாரிட்டி எங்கேருந்து கிடைக்கும், தென் ஸ்டோரி போர்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது இன்னும் இருக்குது. இது கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போது எல்லாமே அதுதான், டைரக்டரோட நீடு தான். உங்களால் தெளிவாக வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. போய் நின்னா எனக்கு இதுதான் ஃப்ரேமில் இருக்கும், இருக்கக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையா தேவையில்லையா நீங்களே முடிவு பண்ணிங்க. அப்படி வேணும் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை முன்னாடியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிடணும். இதுதான் வேணும் வேண்டாங்கிறத வந்து முன்னாடியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிடணும். ஆப்ஜெக்ட் வேணுமா வேண்டாமா இது எல்லாமே இங்கேயே முடிவு பண்ணிடணும். பண்ணாமல் அங்கே போயிட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் எடுத்துகிட்டு வானா, திடீர்னு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதான் இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆஸ் அ டைரக்டராக. ஒரு படத்துக்கு ஸ்டோரி போர்டோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுது? ஆஸ் அ ஒரு பட்ஜெட் வைஸாகவும் ஒரு ஒரு சீக்வன்ஸை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை எப்படி எலிவேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஸ்டோரி போர்டு எந்த அளவுக்கு ஒரு டைரக்டருக்கு பேக் போனாக இருக்குது? இது வந்து மெயினாக இப்போது ஹீரோவோட டேட்டு, அப்புறம் பட்ஜெட் ரீதியாக எத்தனை நாள் வந்து ஷூட் போக போகிறோம். 10 நாள் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க, 10 நாள் ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்னா 10 நாளுக்கானதை நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு போகிறப்போ ஒரு 8 நாள்லேயே கூட முடிய வாய்ப்பு இருக்குது. 10 நாள் எக்ஸ்ட்ரா தான் எப்பவும் போட்டிருப்பாங்க, 2 நாள் எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னா ஒரு 8 நாள்லேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டோரி போர்ட் போடுறப்போ ப்ரீ பிளான்டாக இங்கேயே முடிவு பண்ணிடுவோம். அப்படி போடாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 13 நாளோ 14 நாளோ ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு ஹீரோ டேட் இருக்காது, மற்ற ஆர்டிஸ்ட் டேட் இருக்காது. இது பெரிய இஷ்யூ ஆகி பெரிய படங்கள்லாம் டைம் எடுக்கிறதுக்கு காரணம் மெயினாக இந்த விஷயம். சார், மாவீரன் படத்தில் ஸ்டார்டிங் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோரி போர்டு வரும்ல சார், காமிக்ஸ், அதை விஷுவலைஸ் பண்ணது. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், அதை எப்படி பண்ணீங்கண்ணா? இல்லை, அந்த காமிக்ஸ் வந்து நான் பண்ணலை, நான் ஸ்டோரி போர்டு தான் பண்ணியிருப்பேன். அது வந்து வேற ஒருத்தர் பண்ணார். ஓகே சார். அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு காமிக்ஸ் வரும், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதான் சார், அதான் கேட்குறேன் சார். படம் ஓப்பனிங் சீனில் அந்த இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மாவீரன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு காமிக்ஸ் வரும். அதோட டீட்டெயிலும் இதோட டீட்டெயிலும் வேறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில் தான் பிளான் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக இந்த இதுக்கு வரைகிறவங்க விகடனுக்கோ இல்லை சம்திங் நியூஸ் பேப்பரில் அந்த கன்னித்தீவு இந்த மாதிரியான விஷயத்துக்கு வரைகிறவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக வரைய மாட்டாங்க. அது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் போனது. அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஸ்டோரி போர்டே அவ்வளோ வேலை இருந்துச்சு, எல்லா வேலையும் நான் பண்ண முடியாதுன்றதுக்காக மற்றவங்க பண்ணாங்க. சார், அந்த தினத்தி பேப்பரில் செகண்ட் பேஜில் வரும்ல சார், டாப்பில் அந்த காமிக்ஸ்லாம் வந்து ஸ்டோரி போர்டில் பண்ணதா இல்லை காமிக் ஆர்டிஸ்ட் பண்ணதா சார்? அது காமிக் ஆர்டிஸ்ட் பண்ணது சார். இப்போது ஜென்ரலாக ஒரு பிக் பட்ஜெட் படம் கல்கின்னு எடுத்துக்கோங்க. அங்கே அதில் வந்து ஸ்டோரி போர்டு வந்து ஒருத்தர் தான் உட்காந்து போடுவாரா, நான் ஃபுல் ஸ்டோரி போர்டிங் டீம்னே ஒரு அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் உட்காந்து அது போடுவாங்களா ஸ்டோரி போர்டு? அதான் லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் சொன்னல ரஃப் டிராயிங் பண்ணுறது, இந்த ரஃப் டிராயிங் பண்ணுறதுக்கு மெயினான ஒருத்தர், அவர் தான் டிசைட் பண்ணுவார். பண்ணிவிட்டு அந்த ரஃப்பை வந்து ஷேர் பண்ணி டீட்டெயில் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்த வச்சு பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சில விஷயம் சிஜி வர விஷயமெல்லாம் வந்து
எம்டி பிளேட்டாக தான் இருக்கும் நம்ம படத்தில். அதுக்கப்புறம் சிஜி கிரியேட் பண்ணுறது அதை வந்து நம்ம ஸ்டோரி போர்ட்லேயே முன்னாடியே தெரிய வைக்கலன்னா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியாது எது எங்கே வருது என்ன அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஸ்டோரி போர்ட் பார்க்குறப்போ டீட்டெயிலாக புரியும், அவங்களுக்கும் புரியும். பட்ஜெட் வைஸாக இவங்க சிஜி கம்பெனி கொடுக்குறப்போ பட்ஜெட் வைஸாகவும் தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இத்தனை படத்தில் உள்ள ஸ்டோரி போர்ட் பண்ணதில், உங்கள் ஸ்டோரி போர்ட் பண்ணதில் எல்லா ஃப்ரேமும் வந்து ஃபிலிமில் வந்திருக்குதா? இல்லை எந்த இயக்குனர் வந்து உங்களை ரொம்ப வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். இல்லை எல்லா ஃப்ரேம்ஸும் வருமானது தெரில, வராது மேக்ஸிமம். குறிப்பிட்ட சீக்வன்ஸாக பண்ணுறோம்ல அது எல்லாமே கண்டிப்பாக வரும். இப்போ மெயினாக சிஜி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ணிடுவோம். இங்கே ஃபுட்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டாப் ஆங்கிளில் ஏதோ ஒரு கிரியேச்சரோ சம்திங் இப்படி வருது அப்படின்னா, கீழே எல்லாம் க்ரௌட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க க்ரௌடை நோக்கி வருது அப்படின்னா, இது ஸ்டோரி போர்டில் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிடுவோம். இந்த கிரியேச்சர் இந்த ஆக்சிஸ்க்கு அவங்க ரெடி பண்ணுவாங்க, பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி, ஃபுட்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை போய் மாற்றி எடுத்தால் இங்கே வந்து இதாகாது. அதுதான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கண்டிப்பாக அப்படியே தான் வந்தாகும். ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக ஆகிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி அவங்கள எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இப்போ மெயினாக அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸ் ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஹியூமன் ஸ்கேலிங், ஹியூமன் கம்பேர் பண்ணி தான் எல்லா விஷயமும் இங்கே நடக்கும். ஒரு ஆட்டோ பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் நின்னா ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் எவ்வளோ ஹைட் இருப்பாங்க, பின்னாடி நின்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் இருந்து இப்படி ஸ்லோப்பிங்காக ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதே வந்து பஸ்ஸு நின்றுச்சுன்னா பஸ்ஸுக்கு பக்கத்தில் அந்த வீல் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வரைகிறப்ப வீல் சின்னதாக வரைஞ்சிருவோம், சும்மா நீங்கள் யதார்த்தமாக யோசிச்சு வரைஞ்சா பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வீல் இடுப்பு ஹைட்டுக்குறாவது இருக்கும். அந்த படியில் தொங்குறப்ப பார்த்தீங்கன்னா வீல் இங்கே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் லைவாக உட்காந்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் ஸ்டடி ஆகும். எப்பவுமே ஃபோட்டோ எடுக்கிறத விட நீங்கள் தப்போ கரெக்டோ நேரில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா உள்ள எல்லா விஷயம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டடி ஆகும். தப்போ ரைட்டோ, ஆனால் நீங்கள் ட்ராயிங் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டடி ஆயிரும். அந்த ஃப்ரேமில் என்னென்ன இருக்குது அந்த ரேஷியோவில் அப்படின்றது. நீங்கள் வந்து எப்படி வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டாக தான் நான் ஆக போகிறேன்னு முடிவு பண்ணீங்க? ஏன்னா உங்கள் பீரியடில் வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் இல்லை, அந்த ஒரு சோனுமே அதிகமாக யாரும் யூஸ் பண்ணல. அப்போ நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு பாயிண்ட் ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணீங்க? அதான் நான் முடிவெல்லாம் பண்ணல. இப்போது நான் டெய்லியும் எப்பவுமே காலேஜில் காலையில் ஆக்சுவலாக நான் நேட்டிவ் ஈரோடு, இங்கே நம்ம ரூமில் தான் எல்லாம் இருப்போம். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கே போயிட்டு ஒரு மூமெண்ட் ஸ்டடியோ அவுட்டோர் ஸ்டடினா பெயிண்டிங் இந்த மாதிரி இல்லாமல் வெறும் A4 பேப்பர் பென்சில் மட்டும் வச்சு வெஹிக்கிள்ஸு, இந்த பிரிட்ஜு, இந்த நாய் வரைகிறது, இந்த குதிரை வரைகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ராயிங் பண்ணிகிட்ருப்போம். பண்ணிவிட்டு காலேஜ் போவோம். காலேஜ் போயிட்டா இப்போ அங்கே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு சும்மா நீங்கள் ஒரு விஷயம் ஒரு சின்ன கேன்வாஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு 2000 செலவாகும். நீங்கள் வந்து சரியாக பண்ணுறீங்களோ தப்பாக பண்ணுறீங்களோ அது கற்றுக்கிறதுக்கே 2000 செலவாகும். கேன்வாஸு, பெயிண்ட்டு, இந்த அக்கர்லிக்கு, இது எல்லாமே நீங்கள் நைஃபு, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க அது பயங்கரமாக ஆகும். இப்போ அந்த ஒரு மைண்ட் எனக்கு இல்லை. அதனால நான் இப்படி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி டைமில் தான் என்னை ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க. அது பேர் ஸ்டோரி போர்டா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. கூப்பிட்டாங்க, போய் பண்ணுவேன். அப்போ ஒன்று யோசிப்பேன், இது எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரியல, நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோமே, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் அதோட நீட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து எதுக்கு பண்ணுறோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது பேர் ஸ்டோரி போர்டுன்னு ஒரு தெரியும், ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இதை போய் எடுக்க போகிறாங்க, இது எதுக்கு அவங்களுக்கே தெரியுது. அவங்க தான் இது வேணும்னு கேட்குறாங்க, அப்படியே நம்மகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் தோணும். இப்போ வந்து அதோட யூசஸ் தெரிய வந்துச்சு.